ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க விடுகதைக்கு போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். முதல் விடுகதை என்னன்னா, உருவம் உண்டு உயிர் இல்லை, ஆனாலும் உயரத்திலும் பறப்பான். உருவம் அப்படின்னா இமேஜ் இருக்குது, லைஃப் கிடையாது, ஆனால் ஹைட்டில் பறக்க முடியும் அவனால். யார் அவன் அப்படின்னா புகை. புகைனாக்கா ஸ்மோக். இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்களேன். உருவம் உண்டு உயிர் இல்லை, ஆனாலும் உயரத்திலும் பறப்பான். அவன் யாருன்னா புகை. ரெண்டாவது விடுகதை, எத்தனை பேர் ஏறினாலும் சலிக்காத குதிரை. எத்தனை பேர் ஏறினாலும் சலிக்காத குதிரை என்னதுன்னா திண்ணை. திண்ணைனா பால்கனின்னுவாங்க, வராண்டா, பால்கனி அது. மூன்றாவது விடுகதை, எல்லாருக்கும் கிடைக்காத மதி, எவரும் விரும்பும் மதி. எல்லாருக்கும் கிடைக்காத மதி. மதினா என்னன்னா, மதினா மூளைன்னுவாங்க இல்லை, ஆனால் எவரும் விரும்பும் மதி, எல்லாருக்கும் தேவைப்படுறது. அது என்னதுன்னா நிம்மதி. நிம்மதினா தெரியும்ல, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன். எல்லாருக்கும் கிடைக்காத மதி, எவரும் விரும்பும் மதி. அது என்னன்னா நிம்மதி. நாலாவது விடுகதை, என் உடலெல்லாம் கண்கள். என் உடலெல்லாம் கண்கள், உச்சியிலோ கொண்டை. கருமேகத்தை கண்டால் ஆடிடுவேன். கருமேகத்தை கண்டால் ஆடிடுவேன். என் உடலெல்லாம், பாடி ஃபுல்லாக ஹைஸ் இருக்குது, அப்புறம் உச்சியில் கொண்டை இருக்குது, கருமேகத்தை கண்டால் ஆடிடுவேன். கருமேகம்னா என்னது? வானம், மேகம் சூழ்ந்துருக்கும்ல, அந்த டைமில் எந்த பேர்டு ஆடும்னு உங்களுக்கு இப்போ ஐடியா வந்திருக்கும். அது என்னன்னா பீகாக், மயில். அதுக்கு தான் உடம்பெல்லாம் கண் இருக்கும், உச்சியில் கொண்டை இருக்கும். கருமேகத்தை கண்டால் ஆடிடுவேன்னா, கருமேகம்னா மேகம். ஸோ அஞ்சாவது விடுகதை, என்னை பார்த்தால் உன்னை காட்டுவேன். நீ என்னை பார்த்தீன்னா நான் உன்னை காட்டுவேன். என்னதுன்னா கண்ணாடி. கண்ணாடியை பார்த்தாக்கா நம்மளே பார்த்துக்கலாம் இல்லையா? என்னை பார்த்தா உன்னை காட்டுவேன், கண்ணாடி. ஆறாவது விடுகதை, ஒட்டி வளர்ந்தாலும் அவரை வெட்டி எடுப்போம். ஒட்டி வளர்ந்தாலும் அவரை வெட்டி எடுப்போம். ஒட்டி வளர்றது என்ன? நம்ம பாடியோடு சேர்ந்து சதையோடு சேர்ந்துருக்கிறது நகம்தான். அது சதையோட ஒட்டி தானே இருக்கும், அது வெட்டி எடுப்போம் அப்படின்றாங்க. அதுக்கு ஆன்சர் நகம், நெயில்ஸ். ஒட்டி வளர்த்தாலும் அவரை வெட்டி எடுப்போம் அப்படின்னா நெயில்ஸ். ஆறாவது விடுகதை, ஒருவனை அழைத்தால் ஊரையே கூப்பிடுவான். ஒருவனை அழைத்தால் ஊரையே கூப்பிடுவான். ஒரே ஒருத்தர் தான் கூப்பிடுவான், ஆனால் ஊரெல்லாம் வந்துடும். அது என்னத்துக்கு பொருந்தும்னா காகத்துக்கு தான் பொருந்தும். க்ரோஸ் என்ன பண்ணும்? ஒரே ஒரு க்ரோவை தான் கூப்பிடும். அது ஊரில் இருக்கிற எல்லா காகத்தையும் கூப்பிட்டுட்டு வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க, ஒருவனை அழைத்தால் ஊரையே கூப்பிடுவான். எட்டாவது விடுகதை,
8வது விடுகதை வந்து ஒன்றாக இருந்தவர்கள் வெந்நீரில் பிரிந்தார்கள். ஒன்றாக இருந்தவர்கள் வெந்நீரில் பிரிந்தார்கள். எப்படியெல்லாம் விடுகதை எழுதியிருக்காங்கல்ல, ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ திங்கிங் பவர் பாருங்கள். ஒன்றாக இருந்தவர்கள் வெந்நீரில் பிரிந்தார்கள். அது வந்து முட்டையாம். முட்டை இருக்குல்ல, எக்கு, அது தண்ணி ஹாட் பாயிலிங் வாட்டரில் போட்டால் அது தானாக வந்துடும், அந்த ஓடெல்லாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஒன்றாக இருந்தவர்கள் வெந்நீரில் பிரிந்தார்கள். இதுக்கு வந்து ஆன்சர் முட்டை, எக்கு. சரிங்களா? 10வது விடுகதை என்னன்னா, ஓங்கி வளர்ந்தவள். ஓங்கி வளர்ந்தவள் ஒரு பிள்ளை மட்டுமே பெற்றாள். ஓங்கி வளர்ந்தவள் ஒரு பிள்ளை மட்டுமே பெற்றாள்னா அது ஓங்கி வளர்ந்தது கண்டிப்பாக மரமாக தான் இருக்கும். ஒரு பிள்ளை மட்டுமே பெற்றாள்னா அதுக்கு ஆன்சர் வந்து வாழைன்னு கொடுத்துருக்காங்க. வாழை மரமாக. வாழை மரம் ஓங்கி வளரும், ஆனால் ஒன்று தான் கன்று போடும். அது சொல்கிறாங்க, ஓங்கி வளர்ந்தவள் ஒரு பிள்ளை மட்டுமே பெற்றாள். ஸோ இதுக்கு ஆன்சர் வாழை. நான் 10 விடுகதையும் முதல்லேருந்து சொல்ல போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் விடுகதை, உருவம் உண்டு உயிரில்லை ஆனாலும் உயரத்தில் பறப்பான். இது புகை. 2வது விடுகதை, எத்தனை பேர் ஏறினாலும் சலிக்காத குதிரை. இது திண்ணை. 3வது விடுகதை, எல்லாருக்கும் கிடைக்காத மதி, எவரும் விரும்பும் மதி. அது நிம்மதி. என் உடலெல்லாம் கண்கள், உச்சியிலோ கொண்டை, கருமேகத்தை கண்டால் ஆடிடுவேன். நான் யாருன்னா மயில், பீகாக். என்னை பார்த்தால் உன்னை காட்டுவேன். என்னை பார்த்தால் உன்னை காட்டுவேன், கண்ணாடி. ஒட்டி வளர்த்தாலும் அவரை வெட்டி எடுப்போம், நகம். ஒருவனை அழைத்தால் ஊரையே கூப்பிடுவான். யாரவர்? காகம், க்ரோ. ஒற்றைக்கால் நாராயணன் ஓடையிலே மீன் பிடிக்கிறான். ஒற்றைக்கால் நாராயணன் ஓடையிலே மீன் பிடிக்கிறான், கொக்கு. ஆன்சர். ஒற்றைக்கால் நாராயணன் அவர் பேர், கொக்கு பேர். ஒற்றை காலில் தானே மீன் பிடிக்கும், அவன் யாருன்னா கொக்கு தான். ஒன்றாக இருந்தவர்கள் வெந்நீரில் பிரிந்தார்கள், முட்டை. ஓங்கி வளர்ந்தவள் ஒரு பிள்ளை மட்டுமே பெற்றாள், வாழை. ஸோ நான் 10 விடுகதையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விடுகதையை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த விடுகதை நாளைக்கு சொல்கிறேன்.